ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. சிவன் சார் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள், அதில் தீர்த்த நாராயணரை பற்றி சொல்கிறேன். 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் வடதேசத்தில் கிரிதுர்க்கம்ங்கிற கிராமத்தில் கங்காதரா என்ற வேதியரும் மங்களாம்பிகை என்ற அவரோட தர்ம பத்தினியோட வாழ்ந்துட்டு இருந்தார். பல வருஷம் அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. சுவாமிகளுக்கு ரொம்ப கவலை. பக்கத்தில் இருந்த சிவன் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தார். பகவான் அனுகிரகம் பண்ணினார். புத்திர பாக்கியம் கிடச்சிது. குழந்தையும் பிறந்தது. குழந்தைக்கு பேர் அனந்த பத்மநாபன்னு பேர் வச்சாச்சு. பாலனுக்கு 5 வயசாச்சு. பெற்றோர்கள் அவனுக்கு உபநயனத்தை முடிச்சுட்டு குருகுல வாசத்துக்கு அனுப்பி வச்சார். கணவனை தெய்வமாக கொண்ட ஸ்திரீகளும் குருவை தெய்வமாக கொண்ட சீடர்களும் தெய்வங்களின் அங்கீகாரத்தை பெற்று விடுவார் சீக்கிரத்திலேயே. வேதத்தியான காலம் முடிவடைஞ்ச ஒரு சில மாதத்திலேயே குரு வியோகமாகிட்டார். பிறகு பெற்றோர்கிட்டயே மறுபடியும் வந்துட்டான் பத்மநாபன். தனது குருவை மானசீகமாக தனது முன்னால் ஸ்தாபனம் பண்ணிட்டு சகல சாஸ்திரங்களையும் பகவானோட அருளால் தானே கற்றுண்டான். பிராமணாளுக்குரிய சகல கலைகளிலும் தேர்ச்சி அடைஞ்சிட்டான். பிறகு பெற்றோர்களின் விருப்பத்தின் பேரில் ஸ்வர்ணபுரி கிராமத்தில் சங்கர சாஸ்திரியோட புத்திரியான சுசீலையை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த காலத்தில் தெய்வ விவேகிகளுக்குள் சிரேஷ்டராக விளங்கியதால் தெய்வங்களுடன் உறவை ஏற்று வந்தார்கள். ஆண்டுகள் கடந்தன. பெற்றோர்களும் வியோகமாயிட்டா. கிரகசிராமத்தை ஏற்று வந்த அந்த சமயத்தில் க்ஷேத்திர யாத்திரை மேற்கொள்ளணுங்கிற எண்ணம் உதயமாச்சு அவனுக்கு. எனவே பத்தினிட்டு விடை பெற்றுண்டு யாத்திரையை தொடங்கினான். முதல்ல விநாயகர் அப்போ தான் பார்க்கணும். விநாயகர் அணுகிறதுக்காக வாரணாசியில் குடியிருந்த டுண்டி விநாயகர்கிட்ட போயிருந்தான். முதல்ல அவரை தரிசித்த உடனேயே பிள்ளையாரோட அருள் அவனுக்கு நிறையா கிடச்சிது. அந்த க்ஷணத்திலிருந்தே அவன் தெய்வ சாதுவின் நிலையை அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறமா எங்கெங்கே போனான்? கோகர்ணம், ஜெகநாதம், ஜனார்த்தனம், உடுப்பி, சுப்பிரமணியம் முதலிய க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தான். இந்த க்ஷேத்திரங்கள்லாம் அவருக்கு அசிரீரியின் மூலமாகவே அனுகிரகம் கிடச்சிது. ஜெகநாதத்தில் இவர் தங்கியிருந்த பொழுது அவருடைய ஸ்லோகங்களை கேட்டு மகிழ்ந்த பகவான், ஹே பத்மநாபா, உன்னுடைய நாவிலிருந்து வரும் சோஸ்திரங்கள் தீர்த்த பிரவாகம் போல இருக்கு. அதனால் தீர்த்த நாராயணன் என்கின்ற என்னோட நாமத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு அசிரீரி மூலமாக சொல்லிட்டார் பகவான். அன்னிலேருந்து அவர் பேர் தீர்த்த நாராயணர். அனந்த பத்மநாபன்கிற பேர் போய் தீர்த்த நாராயணன்கிற பேரை வச்சுட்டாச்சு அவன். கடைசியாக சுப்பிரமணிய க்ஷேத்திரம் பாக்கி இருக்கிறது தான். முருகனை சோசரித்து வழிபட்டு வந்த சமயத்தில், ஹே பக்தா, சோழ மண்டலத்துக்கு நீ போ, அங்கே ஒரு மகான் தரிசிக்க போகிற, உனது மனோபிஷ்டம் நிறைவேறும், மேலும் ஈஸ்வர ரூபியாய் நீ விளங்குவ அப்படின்னு ஒரு அசிரியை அவருக்கு ஒழிச்சுது. அதை கேட்டவன் பூரிச்சு போனான். சோழ மண்டலத்தை நோக்கி க்ஷேத்ரான்னத்தை ஏற்கலானார். இந்த கதை இப்படியே நிறுத்திட்டு இதுக்கு அடுத்தது தொடங்குறேன். திருவிடைமருதூருக்கு இப்போ கிழக்க 4 மைல் தூரத்தில் கம்சபுரம் என்ற கஞ்சனூர் கிராமம். அந்த கிராமத்தில் கல்பகேஸ்வரி சமேத அக்னீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோவில் கொண்டிருந்தார். நாம் பேசி கொண்டிருக்கும் அந்த காலத்து கிராமம் வைஷ்ணவாலோட ஆதிக்கத்தில் இருந்தது. அந்த கிராமம் பூரா வைஷ்ணவா தான் இருந்தான். இந்த வைஷ்ணவர்களுக்குள் வாசுதேவாச்சாரியார் என்ற பெரியவருக்கு சுதர்சனன் என்ற ஒரு தனையன் இருந்தான். வாலிபத்தை அடைந்த சுதர்சனன் வழக்கம் போல வரதராஜ பெருமாளை சேவித்து வந்ததோடு நிற்காமல் சிவாலயங்களையும் வழிபட ஆரம்பித்தான். பெற்றோர்கள் கண்டிச்சா. தனையனோ சிவபக்தியில் மேலும் லயிக்க ஆரம்பித்தான். ஜாதி பிரபலம் வரும் வேண்டாம் அப்படின்னு பெற்றோர்கள்லாம் எவ்வளவோ எடுத்து சொன்னான். வாலிபன் எதையும் ஏற்றுக்கலை. ஊர் பெரியோர்கள்லாம் சபையை கூட்டினா. வாலிபனை ஆஜரப்படுத்தினான். உன்னோட பாதக செயலுக்கு கொடிய தண்டனை கொடுக்க போகிறோம், என்ன ஜவாப் சொல்கிற அப்படின்னு ஆத்திரத்தோடு கேட்டா அந்த ஊர் பெரியவாள்லாம். நமது பெருமாளுக்கு குருநாதனான பரமசிவனை ஆராதனை பண்ணுவதில் என்ன தவறு அப்படின்னு அந்த குழந்தை கேட்டது. அப்படியானால் உன்னுடைய உடல் சற்றேனும் பாதிக்காதவாறு இந்த மழுவின் மீது ஏறி அமர்ந்து மகாவிஷ்ணுவை காட்டிலும் சிவன் மேலானவன் என்று 3 தடவை நீ சொல்லணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சவால் விட்டா. வாலிபன் சவாலுக்கு ஒத்துக்கிட்டான். வரதராஜர் சன்னதியில் ஒரு பெரிய இரும்பு தகடு
புழம்பா காய்ச்சப்பட்டது. சுதர்சனாச்சாரியார் அந்த மழுவின் மீது ஏறி அமர்ந்து நிபந்தனையை நிறைவேற்றினார். அவருக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த சந்தர்ப்பத்திலிருந்து அவருக்கு ஹரதத்த சிவாச்சாரியார் அப்படின்னு பேரு கிடைச்சாச்சு. அச்சினீஸ்வரர் ஹரதத்த சிவாச்சாரியாரை மகாவிஷ்ணு அம்சமாகவே சொல்றார். ஹரதத்தர் பெரும்பாலும் அந்த பிராந்தியத்தை சஞ்சாரம் பண்ணிட்டே வந்துருந்தார். அக்னீஸ்வரர் ஆலயத்தில் தங்கி ஈசனை ஆராதனை பண்ணின்னு வந்தார். இவ்வாறு அவர் வாழ்க்கையில் அவர் லைத்த அந்த சமயத்தில் தான் தீர்த்த நாராயணர் சிதம்பரத்துக்கு வந்தடைஞ்சார். முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அனந்த பத்மநாபன், அவர் பேரு தீர்த்த நாராயணன்னு மாறிட்டு அவர் சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்துக்கு வந்த போது காஞ்சனூர்ல இந்த நிகழ்ச்சி நடந்தது அவர் கேள்விப்பட்டார். அப்ப அவரை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு காஞ்சனூர்லேருந்து அக்னீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்துல இவருக்கு தரிசனம் அளிக்க காத்து கொண்டிருக்கிறத போலவே மகானும் முன்வந்தார். மகானின் பாதங்களில் விழுந்த தீர்த்த நாராயணர் அனுகிரகத்தை வேண்டி நின்றார். மகானோ, தீர்த்த நாராயணா, நீ முருகன் அருளால் அனுகிரகிக்கப்பட்டவன். நீ சச்சிதானந்த ரூபியாய் விளங்க போற. சில காலம் வரையில் அக்னீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு சஞ்சாரத்தை மேற்கொள் அப்படின்னு சொல்லிட்டார் பகவான். அவர் மகானை தரிசித்ததிலிருந்து தீர்த்த நாராயணின் மனம் தன்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் சஞ்சாரம் செய்து வந்தது. மேலும் அன்றாட புரிந்து வந்த கர்மானுஷ்டானங்கள் வெள்ளரி பழம் தனது கொடியின் காம்பிலிருந்து அகழ்வதைப் போல தன்னை மீறிக்கொண்டு விலகுவதையும் உணரலானார். இப்படியே ஓடின்னு இருந்து ஒரு நாள் அவருக்கு சொப்பனத்துல தன்னோட குரு கைலாயத்துக்கு செல்ற மாதிரி சொப்பனம் கண்டார். அதை குரு கிட்ட கேட்டார். அதை கேட்ட குரு, ஆம், பூலோக கைலாயத்துக்கு செல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்றே காஞ்சனூரிலிருந்து புறப்பட்டு விட்டார். இப்படி இருக்கு. அப்ப காஞ்சனூர்ல தீர்த்த நாராயணின் பக்கம் பார்க்கலாம். இப்ப அங்க என்ன பண்றார் இவர்னு. அக்னீஸ்வரியிடம் விடை பெற்று அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்ட தீர்த்த நாராயணர் பல கஷேத்திரங்களை தரிசனம் பண்ணிட்டு கொள்ளிடத்துக்கு வடகரையில் இருக்கும் பரசு நர்தனபுரம் என்கின்ற, அதாவது இப்ப இருக்கிற திருமழபாடியை வந்து அடைஞ்சார். ஈஸ்வரன் கோவிலுக்கு மேற்கில் சற்று தூரத்திலிருந்த ஒரு பில்வ மரத்தடியில் அமர்ந்து ஆன்மீகத்தின் வளர்ச்சியை ஏற்கலானார். இதுக்கப்புறம் என்னாறது அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.